அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் என்னதான் பிரச்சனை இந்த கதையில் அப்படின்னு பார்த்தா பாண்டியன் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கோமதியுமே டிப்பிக்கலான ஒரு அம்மாவாக இருக்காங்க. தன்னுடைய கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் நினைக்கிறாங்க, பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் கொடுத்து இழுக்கிறதுனால யார் பக்கமும் நிற்காம கடைசியில் ஒரு மாதிரி நிலை இல்லாமல் இருக்காங்கிறவங்க அது மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ராஜி எப்படியோ மிரட்டி உருட்டி இப்போ தங்கமயில் இருக்கும்போதே அப்புறம் திருச்செந்தூர் விஷயத்த சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மீனா கிட்ட பேச வைக்கிறாங்க. ஸோ மீனாட்ட நீ என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னா இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு பாவமாக முகத்தை வச்சுக்க அவங்க கட்டி பிடிச்சி சரியாகுறாங்க. எதுக்கு நீங்கள் அவ மிரட்டினா பயப்படுறீங்க? ராஜி சின்ன பொண்ணாச்சே, என்ன விஷயம் அப்படின்னு தங்கமயில் வேற கேட்க, சும்மா தோண்டி தோண்டி கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு நடுவில் செந்தில் அழகாக டிப்டாப்பாக ஃபார்மல்ஸ்லாம் போட்டு கிளம்புறாரு. மீனா வாங்கி கொடுத்த சட்டையை போட்டு கிளம்புறாரு. கிளம்பும் பொழுதே என் கதிர் இருந்தவங்க அண்ணன் அழகாக ரெடி பண்ணி வெளில கூப்பிட்டு வர அதை பார்த்தோன்னே கோமதிக்கு கண்ணே கிளம்பிடுச்சு. எனக்கே கண்ணு பட்டுரும் போல இருக்கடா அப்படின்னு அவங்க பாராட்ட, அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷப்பட, சரவணனும் இந்த பக்கம் பழனி வேலும் கடையிலேருந்து கிளம்பி விபூதியெல்லாம் வச்சு விட்டு ராஜா மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இவர் மட்டும் இல்லை, பாண்டியன் மட்டும் இல்லை, அதுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மீனாவோட அப்பா ரவி அவரும் கார் எடுத்துட்டு வந்துட்டார். காரில் நான் மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறேன்ட்டு, கதிர் நான் பைக்கில் கூப்பிட்டு போகிறேங்கிறார். கதிர் அவர் கூட்டு போட்டும் பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பைக்கில் கூப்பிட்டு போக, இப்போ தான் ஜனார்த்தனன் சீசன் 1 இருக்க மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ரவி அந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணும் மாப்பிள்ளைங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ மீனாவை தன்னோட காரில் கூப்பிட்டு போகிறார். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன் பாண்டியன் வரலன்னு கேட்டால், இல்லை அவருக்கு வேலை இருந்துச்சுங்கிறாங்க. இன்னும் வேலை அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் எக்ஸ்ட்ரா சிடுவாக அப்படியே கடுப்போடு இருக்கார் கடையில். இப்போ அந்த சமயத்தில் நிறைய வேலையை அவரே செஞ்சுக்கிட்டு இருக்க, அதில் உடனே அந்த சமயத்தில்னு பார்த்து இப்போ பழனி வேணும் சரவணனும் அங்கே போகிறாங்க. போன உடனே எதுக்குடா என்னடா நான் மட்டும் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கோவப்பட்டு, எதுக்கு அவனை அனுப்பணும்னு போனீங்களா, அதுதான் அவன் மாமனார்லாம் வந்தார்ல அப்புறம் என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே வேற இவங்களுக்கு கோமதியும் கால் பண்ணி அவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னா வைஃபோனை அப்படின்னு வச்சிடுறாரு. கோபத்தோடே இருக்காரு. இதுக்கு நடுவில் செந்திலுக்கு அவங்க அப்பாவை பார்த்துட்டு போகணும்னு தோணுது. அவர் உடனே நினைக்கிறாரு கடைக்கு போயிட்டு போகலான்னு கதிர்கிட்ட சொல்கிறாரு. கடைக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாண்டியன் வெளில எங்கேயோ போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பூகம்பம் சண்டை காத்துக்கிட்டு இருக்கு. செந்தில் கோவப்பட போகிறார். தான் கையில் தனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வரப்போகுதுங்கும் போது ஒரு கோவம் வரப்போகுது. இதுக்கு நடுவில் சரவணனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய திட்டுறாரு அப்பா, இவ்வளோ திட்டினது இல்லையா அப்பா அப்படின்னா, கடையில் இப்படி தான் திட்டுவார் அப்படிங்கும் போது அவருக்கு பயம் வருது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்கள் பாண்டியனுடைய நடவடிக்கைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நாங்கள் வேறு என்ன வீடியோ சீரியல் இல்லாமல் வேறு ஏதாவது போடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன வீடியோஸ் போடலாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.